அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு அரசியல்வாதியோடு பேச போகின்றோம். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ஏஆர்எம் ஷஃபானோடு பேச போகின்றோம். வணக்கம் ஷஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஷஃபான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் தொடர்ச்சியாக கொழும்பு மாநகர சபையில் அங்கம் வைத்தீர்கள். ஆனால் இந்த தேர்தல் நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை. ஏன், என்ன காரணம்? ரணில் விக்ரமசிங்க உங்கள் விசுவாசி, உங்கள் தலைவர், என்ன செய்தார்? நன்றி பிரேம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததுக்கு. உண்மையிலே ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை முன்னாள் உறுப்பினராக இம்முறை உள்ளூராட்சி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவம் எனக்கு லிஸ்டில் பட்டியலிலே போட்டியிடுங்க என்று ஒரு யோசனையை கொண்டார்கள். அது மூலியமாக நான் ஐக்கிய தேசிய கட்சியின் கௌரவ தலைவரும் எங்களுடைய சாகல் ரத்நாயக் அவர்களுடைய வேண்டுகோளுங்க இணைங்க நான் லிஸ்டில் சைன் பண்ணினேன். இனி அந்த வகையிலே தான் எங்களுடைய பிரதேசத்திலே நிதாஸ் பக்ஷியில் இருந்த முன்னாள் மந்திரி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து மக்களுடைய முழு ஒத்துழைப்போடு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவர் இணைந்தார்கள். இனி இணைந்தவரை நாங்கள் காலர் இழுக்காமல் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் மக்களுடைய கிராண்ட் பாஸ் பகுதி மக்களுக்கும் மக்கள் அவர்கள் எனக்காக வேண்டி ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அவருக்கும் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தோம். சுமாராக 3 ஓட்டில் அவரை வெற்றி பெற செய்தோம். நாங்கள் ஒரு மாநகர சபை பிரதேசத்திலே நீண்ட காலமாக மாநகர சபை உறுப்பினராக இருந்து அந்த பிரதேச மக்களுக்கெல்லாம் உதவி செய்து பல சேவைகளை நீங்கள் கிராண்ட் பாஸ் பகுதியில் செய்திருக்கீங்க. இருந்தும் ஏன் உங்களுக்கு வாக்கு கேட்க அனுமதி மறுக்கப்பட்டது? இல்லை, நான் நினைக்கிறேன் கட்சியுடைய ஒரு தீர்மானமாக இருக்கும். இனி அவர் உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லையா? இல்லை, அப்படின்ற இல்லை, மக்களோட செல்வாக்கு இருக்கின்றது. கிராண்ட் பாஸ் பகுதியில் அதிக மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது? சஃபானுக்கு தான் இருக்கின்றது என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நம்மளுக்கு தான் இருக்கின்றது. ஆனாலும் கட்சியின் வரப்போக்கில் நாங்கள் கட்சியுடைய தலைவர்களுடைய அதோட நேஷனல் ஆர்கனைசருடைய அவர்கள் செல்கின்ற விடயத்துக்கு நாங்கள் காது காத்து அவர்களுக்காக வேண்டி நாங்கள் அந்த இடத்தை விட்டு கொடுத்தோம். இனி நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல ஒரு முடிவுண்டு முன்னுக்கு கிடைக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி, அப்போ கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே முறை நம் அனைவருக்கும் தெரியும், கொழும்பு மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது. ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி பகிரங்க வாக்கெடுப்பு கோரி இறுதியில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி ராய் கலீப் பல்தசார் கொழும்பு மாநகர சபை மேயராக தெரிவு செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி தற்போது கொழும்பு மாநகர சபையிலே அவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றீர்கள் நீங்கள்? இப்போ கடந்த வாரம் கொழும்பு மாநகர சபையை சேர்ந்த ஒரு மாநகர சபை உறுப்பினர் இங்கே வந்திருந்தார். பெயரை நாங்கள் கூறலாம், தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்தவர். அவரிடம் நான் கேட்ட கேள்வி, நீங்கள் ஒரு பிரதேசங்களுக்கு போகும்போது அந்த மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று. அவர் சொல்கிறார், ஐயா இப்போ சரி நீங்கள் வந்தீங்களே ஐயா, இதுக்கு முதல் யாருமே இந்த பக்கம் வரல. கொழும்பு மாநகர சபையில் எத்தனையோ மந்திரிமார்கள் இருந்தாங்க, எங்கட பகுதிக்கு யாருமே வரல. அப்போ சஃபான் என்ன செய்தார்? ஏற்கனவே இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்களாம் போக இல்லையா அந்த பகுதிகளுக்கு? எந்த பகுதி அது? அவர் சொல்கிற பகுதி வந்து இப்போ உங்களோட பகுதி இல்லை தான், கொச்சிக்கடை கொட்டாஞ்சியனை மேற்கு கொட்டேன பஸ்நாய் கொட்டேன குணானந்த மாவட்ட அந்த பகுதி. அதில் உண்மையிலே பல்வேறு வேலை திட்டங்கள் நடந்திருக்கு அந்த கொட்டையின பகுதியில். இப்போ எனக்கு தெரிந்த வகையில் அந்த பிரதேசத்தில் மஹேந்திர சில்வாண்டு செல்லக்கூடிய முன்னாள் நகரசபா மந்திரி பல்வேறு வெற்றி பேர் சேர்ந்திருக்கின்றார்கள். அவர் மிச்சம் வேலை செய்த ஒரு மந்திரி. அவர் வந்து எங்களை விட ஒரு சீனியாரிட்டி மந்திரி, பல்வேறு வேலைகள் திட்டங்கள் செய்த ஒரு மந்திரி அவர். நான் நினைக்க மாட்டேன் அவர் மக்களுக்காக வேண்டி பல்வேறு விடயங்கள் செய்து. அதான் அவர் மட்டுமல்ல, குறிப்பாக இப்போ நான் கேட்ட கேள்வி என்னென்றால் அவரிடம் கேட்டேன், இப்போ இந்த கொழும்பு மாநகர சபையால் தரக்கூடிய சில மெஷின்கள், தையல் மெஷின்கள், அதே போன்று மாணவர்களுக்கான புத்தக பைகள், இதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்கும் கிடைப்பதில்லை. இப்போ குறிப்பிட்ட யாரெல்லாம் அந்த மந்திரிக்கு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கும். இல்லை, அது உண்மையா இல்லையா? இல்லை, அப்படி அது நான் முற்றாக அதை மறுக்கிறேன். ஏண்டா என்னுடைய பிரதேச கிராண்ட் பாஸ் பிரதேசத்தில் ஒரு மந்திரிக்கு 500
புத்தக கட்டல் கிடைக்கின்றது. அதோட ஏண்ட ஒரு யோசனை தான் நான் கொழும்பு மாநகர சபைக்கு சென்று என்னுடைய முதலாவது யோசனை தான் கொழும்பு நகரத்தில் இருக்கின்ற கஷ்டமான ஃபேமிலியில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்காக வேண்டி சப்பாத் வவுச்சர் ஒன்றை கொடுக்கணும்னா தான் யோசனை செய்தேன். அது கௌரவ ரோசி சேரநாயக் அவருடைய தலைமைத்துவத்தில் அது இந்த விடயங்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு நடந்தது. பிள்ளைகளுக்கு வவுச்சர்ஸ் கொடுத்தோம். என்னுடைய பிரதேசத்தில் மக்களுக்கு 500 பேருக்கு நாங்கள் அதை வழங்கினோம். மெஷின் கிடைத்தது 30 மெஷின். அதையும் நாங்கள் எங்களுடைய பிரதேச மக்களுக்கு அந்த மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கின்றீங்க? இல்லை, அது எங்களுக்கு தெரிந்தான் எங்களுடைய ஏரியாவில் நாங்கள் ஒவ்வொரு தோட்டத்திற்கும் நாங்கள் எங்களுடைய அமைப்பாளர் இருக்கின்றார்கள். அந்த அமைப்பாளர் மூலியமாக எந்தெந்த பிள்ளைகள் படிக்கின்றது அவங்களுக்கு நாங்கள் அந்த முன்னுரிமை கொடுப்போம். அப்போ நாங்கள் அது நகரசபை மூலியமாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தருவாங்க. அந்த அப்ளிகேஷனை நாங்கள் அவங்களுக்கு கொடுத்து ஸ்கூல் பிரின்சிபல் சைன் பண்ணி அப்படி தான் நாங்கள் எங்களுடைய விடயங்கள் அப்படி நடந்தது. அது அப்படியே எடுத்து நகரசபையில் இருக்கின்ற புண்ணிய கொமசாரி செல்வாங்க, அது என்ன சேரிட்டி கமிஷனர், அவங்களோட கீழே தான் இதெல்லாம் வருகின்றது. அப்போ அது மூலியமாக அவங்களும் பார்த்து சரியான ஒரு முடிவு எடுத்து தான் அதை கொடுக்குறேன். இனி நான் நினைக்கிறேன் இந்த வருடம் அது சரியாக அமுல்படுத்தவில்லை. எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த ஜனாதிபதி அனுரகுமார் எங்களுடைய இந்த நாட்டு ஜனாதிபதி. இனி அவர்கள் நீங்கள் கடந்த முறை நான் உங்களை பற்றி காணும்போது சொல்கிறேன் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரம். இப்போ அவர்கள் இல்லையே. இப்போ நாட்டில் உங்களுடைய ஜனாதிபதியும் அவர் தான், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி அவர் தான். அப்போ எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விட ஒரு நல்ல தலைவர் அனுரகுமார் இல்லை. நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய நாங்கள் பிறகு பேசுவோம். அப்போ அந்த நான் சொல்ல வந்த என்ன விடயம், இந்த அஸ்வெஸ்ம மூலியமாக கிட்டத்தட்ட அஸ்வெஸ்ம இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் இந்த வவுச்சர்ஸ் 6000 ரூபா வவுச்சர் கொடுத்தா புத்தகங்கள் வாங்க சொல்லி. அப்போ நாங்கள் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு கேட்குறோம், இந்த நாட்டில் அஸ்வசம் எடுக்கிற பிள்ளைகள் மட்டுமா பாடசாலை போகிறது, அடுத்த பிள்ளைகள் பாடசாலையில் போகல இல்லையா? அப்போ அது ஒரு அனுரகுமார் செஞ்ச ஒரு பிழையான ஒரு விடயம்தான். அப்போ அந்த நகரசபை இருந்திருந்தால் கிட்டத்தட்ட 500 ஒரு வட்டாரத்துக்கு 500 ஒரு மந்திரி கிடைக்கணும் 500 புத்தகங்கள். அது புத்தகம் கட்டிடம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரேட்டுக்கு அது மாறுபடும். அது கிட்டத்தட்ட ஒரு கட்டிடம் 3000 சொச்சம் 3500 கஷ்டம் பெருமதியானது. அப்போ அது ஒரு டெண்டர் போட்டு டெண்டர் மூலியமாக தான் அது எடுக்குது. அப்போ அந்த இதையும் இவர்கள் கொடுக்க விடல இந்த டீம் நகரசபாவைக்கு. என்ன காரணம்? அஸ்வசமும் கொடுக்குறாங்க சுட்டி அதை கொடுக்க விடல. அப்போ அது ஒரு பெரிய ஒரு ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அஸ்வசும திட்டத்தையும் கொடுத்து இந்த புத்தகப்பையும் கொடுத்திருக்கு. இல்லை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை கொண்டாடல, இவர்கள் தான் அதை கொண்டார்கள். ரணில் விக்ரமசிங்க அஸ்வசும கொண்டாந்தே முதல் சமுர்தி இருந்தது 3000 5000 சமுர்தியை விட அஸ்வசும இன்றைக்கு 10,000 20,000 அப்படி கிடைக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றது. இப்போ ரணில் விக்ரமசிங்க அது சமுர்தியை விட ஒரு கூடையான ஒரு மக்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கின்றது. இப்போ அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கோட பீரியடில் மிச்ச வேலைகள் நாங்கள் செய்தோம், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் சார் நகரசபை மூலியமாக பல்வேறு விடயங்கள் செய்யலாம். இப்போ நான் நினைக்க மாட்டேன், இப்போ வந்திருக்கின்ற என்பிபி இந்த மேயர் அவர்கள் இந்த புஸ்தகங்களை சப்பாத் வவுச்சர்கள் மெஷின்களை கொடுப்பாரான்னு எனக்குண்டா தெரியா. நான் இந்த நிகழ்ச்சி மூலியமாக நான் கௌரவ மேயர் அவர்களுக்கும் என்பிபி அரசாங்கத்திடம் தயவு செய்து கேட்கின்றேன், இந்த பணம் கொழும்பு நகரத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வரிப்பணம். இது பார்லிமெண்ட்டோ இல்லாட்டி மகாபாண்டாகர பணம் இல்லை. இது கொழும்பு நகரத்தில் கஷ்டப்பட்டு அன்றாடு கூலி வேலை செய்த மக்களுடைய பணம். இது அந்த பணத்தை மக்களுக்கு ரிட்டர்ன் கொடுங்க. புத்தகங்கள் கொடுக்கலாம், வவுச்சர்ஸ் கொடுக்கலாம், சப்பாத் வவுச்சர்கள், மெஷின், அடிப்படை தேவையான விஷயங்களுக்கு இந்த பணத்தை ஒதுக்குங்கன்னு தான் நாங்கள் தயவு செய்து இந்த மேயர்கிட்ட நாங்கள் கேட்கின்றோம். சரி, ஆனால் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்றை பார்த்தேன் சமீபத்தில். ஊழலற்ற எந்த விதமான மோசடிகளற்ற ஒரு மாநகர சபை உருவாகி இருக்கிறது, கடந்த கொள்ளையர்களிடமிருந்து இதை காப்பாற்றுவோம். இது ஒரு முக்கியமான ஒருவர் போட்டிருக்கிறார். அதாவது என்பிபி தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் ஒருவர், நான் பெயர் குறிப்பிட விடவில்லை, ஒரு ஊடகவியலாளர், அவர் போட்டிருக்கின்றார், கொள்ளையர்களிடமிருந்து மாநகர சபை காப்பாற்றுவோம். அப்போ இந்த கொள்ளையர்கள் என்றால் யார்? அதிகாரிகளா அல்லது உறுப்பினர்களா? இப்படித்தான் நீங்களும் அதிலே, நீங்கள் கொள்ளையர்ன்னு நான் சொல்ல வரவில்லை,
நீங்களும் அதில் இருந்தீர்கள். இப்போ இந்த அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார்கள்? கல்லர்களை நாங்கள் பிடிப்போம். ஏன் பிடிக்கலையா? பிடிக்கிறாங்க, பிடிச்செல்லாம் உள்ளுக்க போட்டு நல்ல விஷயம். ஆனாலும் இப்போ இந்த அரசாங்கம் வந்து நகர சபையை கல்லர்கள் இருக்கின்றார்கள் செல்கிறார்கள். நாங்கள் தான் செல்கிறோம். இந்த அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா, பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றது. நாங்களும் மைத்தான் கேட்கின்றோம், யாரு கல்லர்கள்? மந்திரியா இல்லாட்டி நகரசபை இருக்கின்ற சேவை செய்கின்ற சேவையாளர்கள்? ஒரு காலத்தில் இந்த ஆணையாளரும் மோசடி செய்கின்ற குறிப்பிடப்பட்டது. கமிஷனரா? கமிஷன். இப்போ அதல்ல, கடந்தது. மோசடி என்றால் அவர் மிக அதிகாரமாக நடந்து கொள்கின்றார். ஒரு பெண் ஆணையாளர் இருந்தார். அது உண்மையாது இல்லை. இப்படித்தான் சில விடயங்கள் இருக்கின்றது. எங்களுடைய கவுன்சிலுடைய அப்ரூவல் இல்லாமல் வேலை செய்தால் அது வந்து குற்றம். அவர்கள் சில விடயங்கள் அப்படி செய்திருக்கின்றார்கள். அதை சுட்டித்தான் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் அவரை எதிர்த்தது. அதோட கோவிட் டைமில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல. அதுக்குத்தான் நாங்கள் அந்த இதுகள் அவருடைய நாங்கள் முரண்பட்டது. வேறொன்றும் இல்லை. இனி அவர்கள் தவறு செய்திருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு கீழும் அவரை கைது செய்து மற்ற சட்ட நடவடிக்கை எடுக்க. நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் ARM ஷஃபான். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பரம்.